லூக்கா 23. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவின் இடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றஞ்சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவர் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவின் இடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டுமென்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியனையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்தபோது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவரிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதுவின் இடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவ்விடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவனுக்கு அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாசென்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3 தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையே அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். செபம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 23வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, செய்யாத தவறுகளுக்காய் ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் ஆண்டவரே, அநேக போராட்டங்களோடு பாடுகளோடு தண்டனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரம் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் சோர்ந்து நிற்கிற நேரத்தில் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு பலனாய் இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்.
அந்த தண்டனைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீதியுள்ளவராய் இருந்த ஆண்டவரே அப்பா, அவர்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அற்புதங்களை காணும்படி செய்யும், அதிசயமாய் வழிநடத்தும், தடுமாற்றங்கள் யாவும் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. முன்னோருடைய சாபக்கட்டுகள், பொல்லாத ஆவியின் கிரிகள், நிந்தைகள், அவமானங்கள், இயேசுவின் நாமத்திலே தடுமாற்றங்கள் யாவும் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கையிட்டு செய்கிற வேளையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக போராட்டங்களோடு, பாடுகளோடு, வியாதி பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நீதியின் வலகரத்தால தாங்கி நடத்தும். அற்புதங்களை காணும்படி செய்யும். அதிசயமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.